ஜாகிரதி ட்ரஸ்ட் ஆனந்தபூர்ல விளையாடுற குழந்தைங்க இருந்து சாப்பாடு போடுற விவசாயிகள் வரைக்கும் அம்மாவா பாத்துப்பாங்க. ஓல்டேஜ் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ், இலவசமா கல்வி, மருத்துவம், இப்படி எவ்வளவோ சேவைகள் செஞ்சு ஏழைகளுக்கு ஆதரவா இருக்கு. எல்லாத்த விட முக்கியமா இந்த ட்ரஸ்ட சுத்தி இருக்கிற 1000 ஏக்கர் நிலத்துல விவசாயம் செஞ்சு சுமார் 15,000 விவசாய குடும்பங்கள் இந்த ட்ரஸ்ட நம்பிதான் இருக்காங்க. ஐயா நாராயணன் ட்ரஸ்டி எத்தனையோ விதமா இவங்க குடும்பம் இந்த ட்ரஸ்டுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் இவரே பார்த்துப்பாரு. இப்படி எத்தனையோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இந்த 1000 ஏக்கர் பூமி மேல ஒரு கழுகுடைய நிழல் பட்டுச்சு. விக்ரம் சர்க்கார் அதிகாரத்துல எந்த அரசு இருந்தாலும் ஓவரா ஆடுவான். 5 கண்ட்ரில இவனுக்கு இல்லாத பிசினஸே கிடையாது. சர்க்காருடைய பிரசன்ட் டார்கெட் ஜாகிரதி ட்ரஸ்ட். ஒரு ஜெர்மன் கம்பெனியோட டைப் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட இங்க ஃபேக்டரி கட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான். இந்த டீலை முடிக்கிறதுக்கு சர்க்கார் 5000 கோடி வாங்கியிருக்கான். ட்ரஸ்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ல இருக்கிற சின்ன லூப்போல வச்சு தன் பேர்ல ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். தன் கைக்கு ட்ரஸ்ட் கிடைக்கணும்னா ஜனங்களுக்கு ஒரு வழி சொல்லணும், இல்லனா அதிகாரமா பறிக்கணும். சர்க்கார் செகண்ட் ஆப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணும். அமைதியா இருங்க. என்ன சார் எஜுகேட்டட் தானே, படிச்சுக்கோ. சார் சார் இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு. இந்த ட்ரஸ்ட நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. சுத்தி இருக்கிற 1000 ஏக்கர் பூமியை நம்பிதான் இந்த விவசாயிங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்க சார். எவனாவது மேல வரணும்னா கஷ்டப்படுவான். ஆனா நான் எதிரில் இருக்கிறவன் வயிற்றுலயே அடிப்பேன். ஐ ஆம் a bad man. நாங்க கோர்ட்டுக்கு போவோம். ஷார்ட் டைம்ல சர்க்கார் மக்களுக்கு பயத்தை போனஸா கொடுத்தான். இந்த எம்ஆர்ஓ வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு என்ன தோணுதுன்னா, லீகலா இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான ஆர்சி எல்லாமே விக்ரம் சர்க்காருக்கு சொந்தமானதா தான் இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. கோர்ட்டுக்கு வேண்டியது உங்களோட கதறலோ கண்ணீரோ இல்ல, சாட்சி. இந்த ட்ரஸ்டும் இந்த பூமியும் உங்களோட நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இருக்கு சார். 1940 ஸ்ரீ ராகவராஜன்றவரு இந்த ட்ரஸ்டையும் இந்த பூமியையும் எங்களுக்கு டொனேஷனா கொடுத்தாரு. இது சம்பந்தமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வாரிசுங்க கிட்ட நிச்சயமா இருக்கும். நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தா அந்த வாரிசுங்களையும் இந்த ட்ரஸ்டுக்கு சம்பந்தமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் உங்ககிட்ட நான் சப்மிட் பண்றேன். சரி, உங்களுக்கு 1 மாதம் அவகாசம் தர்றேன். அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி மறுபடியும் இந்த கோர்ட் உங்க முன்னாடி இருக்கும். இந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட வாரிசுகளும் டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கிறதா இருந்தா இந்த ட்ரஸ்டும் அது சம்பந்தமான பூமியும் உங்களுக்கே கிடைச்சிரும். இப்படியாவது அவங்கள நாராயண் ராவ், நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு முன்னாடியே நான் இருப்பேன். மேப்ல வாரிசு எங்க இருந்தாலும் உயிரோட இருக்க மாட்டான். உன் ஆசையை விட எங்க லட்சியம் பெருசு. வாரிசு எங்க இருந்தாலும் எங்களுக்கு தான் கிடைக்கும். சொன்ன டேட்டுக்கு டெஃபினட்டா அவன் இங்க இருப்பான். நம்ம ஹீரோவை யாரும் டச் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஸ்பீடுக்கு சிக்னல் லைட் கூட சல்யூட் பண்ணும். அப்படி சுப்ரீம் ஏர்போர்ட்டுக்கு பறந்துட்டு இருக்கு. சுப்ரீம் ஹீரோ பேரா? இல்ல, கார் பேரு. அப்ப ஹீரோ பேரு ரொம்ப காமன் நேம், பாலு. ஓ, நாங்க எதிர்பார்த்த டைமை விட 10 நிமிஷம் முன்னாடியே போய் ஏர்போர்ட் சேர்ந்துட்டான். ஐயோ வெயிட் பண்ண முடியல, முதல்ல ஹீரோ பேரை காட்டுங்க. அப்படியா? ஆமா, ஹேர் ஹோஸ்டஸ்ங்களே கொஞ்சம் நவருங்க. He is the hero. அப்பா அழகா இருக்காம்பா. காஸ்ட்லி ஆப்பிள் மாதிரி இல்லனாலும் எல்லாருக்கும் கிடைக்கிற கொய்யா பழம் மாதிரி அழகா இருக்கான். அப்பதான் மாம்பழம் மாதிரி பட்டுன்னு ஹீரோயின் என்ட்ரி ஆனா. அப்ப ஹீரோ ஹீரோயினை எப்படி கண்டுபிடிப்பா? அங்க பாரு. டன் 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 டன். You are searching for hero? Yeah. Really? Yes. Cute? Yes. அங்க இருக்கார் பாருங்க. போஸ்ட் நல்லா இருக்கு. ஃப்ரீஸ் பண்ணி டைட்டில் போடுங்க.
இப்படி நம்ம ஹீரோயினை ஏத்திக்கிட்டு ஹீரோ லொகேஷன் கிளம்பணும். சார் உங்க தொப்பிய போட்டதோ டாக்ஸி டிரைவர் டைரக்டர் ஆயிட்டேன் சார். தேங்க் யூ சோ மச் டா. என் கார் ரிப்பேர் ஆனதும் டைமுக்கு ஃப்ரெண்ட் அனுப்பி ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டேன். அவன் டைமுக்கு வந்துருவான்ல. வந்துருவான். ஆனா கரெக்டா சொன்னா 2-3 மணி நேரம் லேட்டா வருவான். 2-3 மணி நேரம் அவ்வளவு நேரம் ஆகாதே. என் ஆள் டிரைவ் பண்ணும்போது பின்னாடி அவனாவது ஹார்ன் அடிச்சான்னா டிஸ்டர்ப் ஆயிடுவான். செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை ஓரமா எடுத்து வச்சுட்டு ஹார்ன் அடிச்சவனுக்கு ஹாரர் சினிமாவை காட்டுவான். அடிடா அந்த ஆரண ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காங்கல்ல, நாமினேஷனுக்கு டைம் ஆற போகுது. அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்புங்கன்னு முன்னாடியே சொன்னல. சோ சரி என்னடா சொன்னாரு? எனக்கு என்ன தெரியும். முகூர்த்த நேரத்துக்குள்ள போகலன்னா டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சொன்னான்டா. யாரா அந்த ஆட்டோக்கார அவங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி மெதுவா போயிட்டு இருக்க, அடிச்சு தூக்குடா. அண்ணா என்னடா முன்னாடி ஆப்போசிட் லீடர் போறாரு. அதையும் ஒரு முட்டு காம்படிஷனா பக்கத்துல தான் இருப்பாங்க, அதையும் ஒரு முட்டு. பை. என்னடா அந்த டாக்ஸிக்காரன் நடு ரோட்ல ஹாரன் அடிடா அடி. அண்ணா அதுல டோன்ட் சவுண்ட் ஹாரன் போட்டுருக்கு. ப்ளீஸ் சவுண்ட் காரணம் தானடா இருக்கும். டோன்ட் சவுண்ட் காரணம் என்ன அர்த்தம்? அண்ணா அதுக்கு கீழே என்னமோ எழுதிருக்கான் பாருங்க. என்னடா எழுதிருக்கா? இஃப் யூ டிஸ்டர்ப் ஐ வில் டிஸ்ட்ராய். அவனுக்கு கேப்டன் வேற நம்மள வேற டிஸ்டர்ப் பண்ணுவானா? நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணுவோம்டா. அடி ஹாரன். என்னென்னமோ வெளியே வருது. என்னடா இது? காருக்குள்ள இருந்து என்னென்னமோ கொண்டு வர்றான் வெளியில. ஐயோ அண்ணா ட்ரில் மிஷின்ல ஃபிட் பண்ணிருக்கானா? அவன் முன்னாடி வரான்டா, நீ பின்னாடி போடா. அவனுக்கு எதுவும் புள்ள வெட்டி கிடையாதாடா, நம்மள வந்து மோதிக்கிட்டு இருக்கான். அவன் நேரத்தோட வந்து குத்துறான், நீ சைடுல போக வேண்டியது. லெஃப்ட். அட பாடி ஸ்டேரிங் விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கேடா. டேய் ஸ்டேரிங் ஏறா. டேய் அந்த ஆப்போசிட் காரன் முன்னாடி போயிட்டான்டா. எல்லாரும் கால்ல தான ஃபுட்பால் ஆடுவாங்க, நீ ஏன்டா கார்ல இப்படி ஆட்டம் போடுற? ஹார்ன் அடிக்க கூடாது கொட்டேஷன் எழுதிருக்கேன்ல, ஃபாலோ பண்ணுமா இல்லையா? கொட்டேஷன் போடுறதுனா Facebookல 100 போடு, ஃபாலோ பண்றோம். ஆனா ரோட்ல நின்னு ஹார்ன் அடிக்காம நாங்க ஹார்மோனியமா வாசிக்க முடியும்? லாஸ்ட் ஐட்டம். அவன் நம்மள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டான், நம்ம அவனை டிஸ்சார்ஜ் பண்ணியே ஆகணும். போங்கடா, குடல உருவங்க. என்னடா இவன் அடிக்கிற இடத்துல டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னாச்சுடா இப்படி கத்துற? ஜஸ்ட் மிஸ்னா. போடுங்கன்றல. என்னப்பா தலை மட்டும் தோப்பு கண்ண போடுது? இந்த பாடியை வச்சுக்கிட்டு ஹெட்ல போடாம எப்படி பண்றது? அட விடுப்பா என்னைய. ஹோல்ட் ஆன். உங்க மூலமா சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்ப்பா. மெசேஜ் வேறயா? சொல்லி தொலை. ஸ்டார்ட். யாத்திரிகளின் கவனத்திற்கு வண்டி நம்பர் TN09 VV786 ரோட்ல போகும்போது ஹாரன் அடிக்காம பாத்துக்குங்க. டோன்ட் சவுண்ட் ஹாரன். சார்வால் இப்ப நான் என்ன பண்றது? ஏற்கனவே அவன் ஒரு சாடிஸ்ட். அதுவும் இல்லாம முதல் படம் அவன் வந்த உடனே சார் ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்பான். சார்வால் ஹீரோயின் எங்க? வந்துருவாங்க சார். ஹலோ சார், how are you? ஹீரோ. வணக்கம் அங்கிள். ஃபீல் பண்ணாதீங்க. ஹீரோ யாரா? சார் உங்களை தான் கேக்குறாரு. சார்வால் சவுண்ட். என்னடா சிரிப்பா? சாங்க அவனை வச்சு ஆட வச்சுங்க. சார் அவன் டாக்ஸி டிரைவர். சாங்ல என்ன பண்ணுவான்? சார்வால் அவன் ஆடணும், நான் சிரிக்கணும். அவன் டான்ஸ்க்கு இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கை தட்டினாலும் என் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். ஹீரோ சீக்கிரம் வா வா வா. பிடிச்சிருக்கா?
என்ன விடவா என் கதை அவ்வளவுதானா? சவுண்ட் நீ சார் சர்வால் பிளட் டிசைன் எனக்கு பிடிக்கலையே. என்ன பண்ற? என்னாச்சுப்பா? டேய், என்னது பிராந்தி, அது? என்னது பெப்சி. பிராண்டில் யாராவது சோடா கலக்காம பெப்சி கலக்குவானா? அதுக்கு தான் அடிச்சேன். இப்படி தலையை உடைச்சுக்காம சோடாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அவருக்கு. நேத்து சோடாவை கலந்து கொடுத்ததுக்கு தான் என் கையை கடிச்சிட்டாரு. டேய், வெங்கடேசா, என்ன பத்தி கோழி முட்டாதீங்களா? என்னோட கலை உணர்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கடா. என்ன எவ்வளவு திட்டாலும் சரி, இந்த கோட்டை வச்சு எவனா பெயிண்டிங் பண்ணுவானா சார்? கலைக்கு இது அதுன்னு எதுவும் இல்ல. டீ குச்சி, தொடப்ப குச்சி, இது ஃபோக் குச்சி. கரெக்ட் தானேயா? பெயிண்டிங்னா ஒரு ஆர்ட் தானே. ரோடு மேல போர்டு மேல போட்டா அது ஆட்டு. ஆனா அதை விட்டு இந்த மாதிரி முதுகுல கொடூரமா போர்க்காலக்குன்னா அது ஆட்டா சார்? சொல்லுங்க. என்ன பொம்மை? குரங்கு பொம்மை தான் வரைவேன்னு நினைச்சேன், கடைசியில அது பண்ணி ஆயிடுச்சு. பண்ணியா? அப்ப பாலுங்க. அதான், நான் போட்டுறேன். ஒரே ஒரு கௌரவம் இல்லாம போச்சு. இல்ல யாரு கட்டுவாங்க? எவ்வளோ? 5000. யோ, ஒரு 10,000. இதுக்கு முன்னாடி குடிச்சதுக்கு யார் கட்டுவாங்க? பா ஒழுங்கா உட்காருப்பா ப்ளீஸ் பா. சரிடா, இப்படியே செய். மாச கடைசியில கார் இஎம்ஐ கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவரு நீ சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சே காலி பண்ணுவாரு. ஜெயராஜேஷ், உன் கையில இருக்க தபல கொஞ்சம் தகைய. என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரிய பத்தி எதுவும் தெரியாம கூவிக்கிட்டு இருக்க. அரே, ஆஃப்டர் 1 year he will be king. அங்கிள், இந்த டைலாக் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. அத மட்டும் கேட்காது. வச்சிட்டேன், போடுறேன். ஓத்திட்டேன். பணம் இந்தாப்பா வச்சிட்டேன். டேய், இப்படியே போனா கஷ்டம்டா. கூட்டிட்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துறா, அப்பதான் புத்தி வரும். வாயமுடுறா. அவர் குடிச்சாலும் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் அவர் என் அப்பா. ஹி இஸ் மை ஹீரோ. உன்னை அந்த தெய்வம் தான் காப்பாத்தணும். ஜெனரலா கிருஷ்ணனை யார் ஃபாலோ பண்ணுவாங்க? லேடிஸ். இங்க ஜென்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அந்த குட்டி கிருஷ்ண திருட்டு கிருஷ்ண மாதிரி இருக்கு. குடிச்சிடலாமா? விட்டாதடா, குடிச்சிடலாம். என்ன அப்படி பறந்து போயிட்டான்? நிஜமாவே கடவுளா இருப்பணும். ஐயா கிருஷ்ணா. என்னடா திருட்டு கிருஷ்ணா, என்னடா பண்ண? எல்லாரும் உன்னை தொட்டிட்டு இருக்காங்க. 10 rupees. நான் அதுக்கு 10 rupees தரணும் உனக்கு. நீ என்னோட ஸ்டோரியை கேட்ட, அதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லணும்ல. இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். 10 ரூபாய் கொடுத்துருப்பா. கிருஷ்ணர் கெட்டப் போட்டா 10 rupees தரேன்னு சொன்னாரு. ஓகேன்னு சொன்னேன். கெட்டப் போட்டேன், செட்டப் பண்ணாங்க, ட்ரிக்க கத்து கொடுத்தாங்க. என்ன ட்ரிக் கத்து கொடுத்தாங்க? ஓபன் யுவர் மவுத். சமயம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சமயம். கிருஷ்ணர் பிளாக் கார் பாருன்ற காமன் சென்ஸ் கூட இல்லாம ஜனங்க பணம் பணம்னு கொட்டிட்டு இருந்தாங்க. சீட்டிங் தானே, நிஜத்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கள பீட் பண்ணாங்க. அப்ப அவங்க என்ன பீட் பண்ண வந்தாங்க. உண்மையை சொல்லாம இருந்தா உனக்கு 10 rupees கிடைச்சிருக்கும்ல. என்னோட ராஜ்யத்துல மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா நான் விடவே மாட்டேன். ஹலோ ராஜா, நீ எந்த ஊருக்குடா ராஜா? பிரசன்ட் இந்தியா, ஃபியூச்சர் ஐ டோன்ட் நோ. ஏய், உன் பாஷை என்னடா அப்படி இருக்கு? ஐ மீன் ஆங்கிலோண்டியன். இவன் யாருன்னு தெரியல, ஆனா செம்ம ஷார்ப்பா இருக்கான்டா. இவன் எந்த நாட்டுல இருந்து வந்திருப்பான்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் மோகன், மேலூர் மோகன். ஜனங்க என்னோட பேச்சை கேட்டுதான் கண்மூடிப்பாங்க. எனக்காக ஓஎம்ஆர்ல 1000 பேர் வெயிட்டிங். வரீங்களா? நான் வரேன். சாரி, சனிக்கிழமை பிளாக் கலர் என்கரேஜ் பண்ண ஏய், என் கார் ஒயிட் தானே. நீ பிளாக் ஆச்சே. ஏய் போங்கடா, நீயும் அப்படி போய் வசூல் பண்ணு. ஏய் எல்லாரும் கேட்டுக்கங்க, மார்க்கெட்ட 10 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். இன்னையில இருந்து நான் பிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் வாடகையை கொடுக்கணும்.
இங்க யாரும் சந்தோஷம் பயமுட இங்க யாரும் ஹீரோயிசத்தை காட்டுற அளவுக்கு அவ்வளவு சீனே கிடையாது மகாராஜாங்களே. ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற புது எஸ்ஐ ஸ்டேஷனுக்கே போகாம எங்கேயே வந்து சார்ஜ் எடுத்துக்க போறாங்க கண்ணா. அவங்க இங்க என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எக்ஸிட் கொடுக்கலனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கு பேண்ட்ல இருந்து பின்னாடி எல்லாமே கிழிஞ்சிடும். 3 2 1 எஸ்ஐ ஸ்ரீதேவ் arrived. மயக்கிட்டாளா? அவ்வளவு மயக்கிட்டாளா? டேய் போலீஸ்டா, விஷயம் தெரிஞ்சா கிழிச்சிருவா. இங்க பாருங்க பசங்களா, பசங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு காடு, ஒரு காடுல ஒரு குளம். தாகத்தோட 10 மான் வந்தது. பசியோட ஒரு சிங்கம் வந்தது. 4 மான் தப்பி ஓடிடுச்சு. 6 மான் ஆகாரம் ஆயிடுச்சு. தப்பிச்சு போறீங்களா, ஆகாரம் ஆவறீங்களா? நான் ஆகாரமாயிடுறேன். நான் ஆகாரமாயிடுறேன். ஸ்ரீதேவி, கம்பத்தை ஏடா ஆட்டின? ஃபர்ஸ்ட் பஞ்ச் தெய்வத்தோட அக்கவுண்ட், மீதி இருக்கிறவங்க என்னோட அக்கவுண்ட். வாங்கடா. ஸ்ரீதேவி ஆகாரமாயிர. ஸ்ரீதேவி என்னமா அடிக்கிறாங்க? எனக்கு எங்கேயும் உதைக்கிற மாதிரி. ஏய் சோடா, உங்களுக்கு இல்லாததா? நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இனிமே எங்க அநியாயம் நடந்தாலும் நான் அங்கே இருப்பேன். ஆஹா, நியாய தேவதையே தரிசனம் தந்த மாதிரி இருக்குமா? யாரு பெத்த குழந்தையோ நீ? அப்பா, என்ன அடி? டாடி, இந்த ரவுடி பையனை. ஐயோ அம்மா, சார் கொஞ்சம் கேப் கொடுங்க சார். நான் தான் டீல் பண்றேன்னு சொன்னேன்ல. ஸ்ரீதேவி, நீ எஸ்ஐ ஆயிட்டேன்ற தைரியத்துல மார்க்கெட்டை உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன். உன்னை ஸ்டேஷனுக்கு போய் சைன் போட்டுடுவான்னு சொன்னா மார்க்கெட்டுக்கு போய் பிளான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே. பாவம், இவர் உன்னை அடிக்க முடியாம என்ன அடிச்சாரு, நான் இவரை அடிக்க முடியாம உன்னை அடிச்சேன். இந்த மேட்டர் சொல்லதான் நான் ட்ரை பண்ணேன். ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவின்னு சொன்னேன்ல. என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் சிவாஜி முடிச்சிட்டா. ஜானகி, நிறைய மேட்டர் பேச வேண்டியிருக்கு. இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. அப்பா, உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்றது? நான் மக்களுக்கு சேவை பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மெடல் வாங்கணும். மெடல் நான் மண்டைய உடைச்சிடுவேன். ஆமா, இந்த எஸ்ஐ போஸ்ட் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ரன்னிங்ல ஃபெயில். ஐயோ கொஞ்சம் நில்லுங்கடி. ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவியாமா? லாங் ஜம்ப்ல ஃபெயில். ஐயோ, இது என்ன இவ்ளோ ஹைட்டா வச்சிருக்கீங்க? ஓ, கர்ம ஃபயரிங்ல ஃபெயில். டேக் பொசிஷன், ஃபயர். போர்டு எங்க இருக்கு? நீ எங்கமா சுட்ட? ஐயோ சாரி. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் யார் சார் எஸ்ஐ போஸ்டிங் கொடுத்தா? ஜானகி, இவ என் பொண்டாட்டி. இவள பெத்தவ. நான் என்கிட்ட இருந்த நகையெல்லாம் வித்துட்டேன். கோல்டான தியாகம். என்னோட அண்ணி, என்னோட அண்ணன் 24 மணி நேரமும் காபி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவளுக்காக எங்க வீட்டுக்கார பேர் மேல இருந்த வீட்டை கூட வித்துட்டோம். ஹவுஸ் தியாகம். உனக்காக நான் லஞ்சம் வாங்கி 2 வாட்டி மாட்டிக்கிட்டேன். வேலை போச்சு. ஜாப் தியாகம். இவ்வளவு தியாகங்களையும் பண்ணிக்கிட்டு எங்க எல்லா தலையிலயும் முக்காட போட்டுட்டு 25 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இன்னைக்கு இந்த எஸ்ஐ ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு ஹிஸ்டரியை வச்சுட்டு எதுக்கு சார் மார்க்கெட் அவ்வளவு பெரிய ஃபைட்? இவ ஃபைட் பண்ணான்னு நினைக்கிறியா? டேய், எனக்கு ஃபைட்டிங் வராது. மரியாதையா அடி வாங்குங்க, இல்லனா கண்ட கண்ட கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். லேடி சூப்பர் ஸ்டார் நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ முடியாது. எங்க தியாகத்துக்கு மரியாதை கிடைச்சே ஆகணும். என் சேலரியை வச்சு நம்ம கஷ்டத்தெல்லாம் தீத்துருவேன். காஃபி. சேலரி தருவியா? இது இவரு காவி கூட பத்தாது. ஒரு டேங்கர் லாரி பால் வேணும். நான் வேணா ஓட்டி பண்ணவா? அப்ப நீ காம்ப்ரமைஸ் ஆக மாட்டியா? என்னால முடியாது.
ஜானகி கத்திய எடு ஜானகி. அடியே உன்னை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துற நீ என்ன கத்திக்கு தியாகம் பண்றியா? உனக்காக தியாகம் பண்ண என் தாலியவே அறுத்துருவியா? என்ன விடுங்க. காபே அவர் சீனுக்கு ஏத்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாரா? சார் உங்களுக்கு தேவை 25 லட்சம். நாங்க ஒரு 5 லட்சத்தை ரெடி பண்ணி தரணும். வேற என்ன சார் உங்களுக்கு தேவை? என்ன சார் கம்மியா சொல்றேன். அப்பா சொல்லிட்டேன். இன்னொரு 10 போட்டு ரவுண்ட் ஃபிகர் பண்ணு. மொத்தமா 40 லட்சம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்கேம் காட்டுறேன். கொஞ்சம் எப்படி மாமா பேசலாம்? நான் ஒத்துக்க மாட்டேன். அவன்கிட்ட பேசலாம். இங்க பாரு, தேவையில்லாம கவலைப்படாதீங்க. ஒரே ஸ்கேம் தான். 40 லட்சம் தட்டிடலாம். அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாம உங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் செம்மையா இருக்கும். நம்ம future ஆ? இல்ல, உங்க ஃபியூச்சர் தான் மேடம். சரி அப்பா. சொல்லுமா. ஒண்ணுன்னா ஒரே ஸ்கேம் தான். ஜானகி அவ நம்ம பொண்ணுடி. ஆமாங்க. குட் ஷாட். ஏய் நில்லுங்க. எங்க போறீங்க? அவர்கிட்ட ஒண்ணே சொல்ல விட முடியாது. அவர்கிட்ட சொல்லணுங்க. விடுங்கடா. என்ன ஊர் நாயெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு. வாட்ஸ் த மேட்டர்? ட்ரஸ்டையும் நிலத்தையும் சீஸ் பண்ணதுனால பயிரெல்லாம் அங்கேயே இருக்குங்கய்யா. இன்னும் 4 நாள் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காயா. கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. உங்க ப்ராப்ளமுக்கு 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1, கோர்ட்டுக்கு போய் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கோங்க. பூமியை எனக்கு கொடுத்துருங்க. நம்பர் 2, உங்க ஊருக்கு நடுவில் இருக்கிற மரத்துல தூக்கு போட்டு செத்து போயிடு. ஐ திங்க் செகண்ட் ஆப்ஷன் இஸ் பெட்டர். அந்த நாராயண எதையாவது புடுங்கிருவான்னு ஆசையா இருந்தீங்கல்ல, அந்த வாரிசு எங்க இருந்தாலும் உயிரோட இருக்க மாட்டான். அவனோட எமன் ஏற்கனவே போய் இறங்கிட்டான். ஜெனி அம்பர்ல எடுத்துட்டு வரலையா? வெதர் ரிப்போர்ட்ல மழை வராதுன்னு சொன்னாங்க. ஜெனிக்கா வாங்கண்ணே. வா உட்கார். எங்க இங்கயா? ஜெனி, வாரிசு கண்டுபிடிச்சு டாக்குமெண்ட்டை விக்ரம் சார் கிட்ட தரணும். நமக்கு கிடைக்க போறது 100 கோடி. 100 கோடி ரூபாய் இருந்தா ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகலாம். அதனால நம்ம மினிமம் கேர் எடுத்துக்கலாம். ஆச்சு. உடம்பு முடியாம போய் பெட்ல படுத்துட்டா பக்கத்துல உட்காந்து சாத்துக்குடி பொழிஞ்சு தருவியா? டேய் இதெல்லாம் எப்பவும் நடக்கிறதுதான். நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க. டேய், உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தா நடுவுல உன் கேப்டன்சியை காட்டுறியா? கூட்டு வாங்கடா. வாரிசு எங்கடா? எனக்கு தெரியாது. சிவம். ஹாய் வேலூரதி. ஹலோ அண்ணே, சைதாப்பேட்டையில ஒரு அம்மன் கோயில்ல நீ நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு வேலை தரேன்னு சொன்னால நீயும் நல்லா இருப்ப. தேங்க்யூ. வேலூர் ஹரி ஜஸ்ட் வேலை கொடுக்கறேன்னு சொன்னேன். நாடு முழுக்க சுத்தி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சொல்லிடுறேன். பாத்தியா பூஜையோட பலன் எங்கடா? ஆவடி, அதுக்கு மேல எதுவும் தெரியாது. எங்கப்பா இருக்க? கான்ஸ்டபிள், the city full high tension. You go to high-tech city. Okay, sir. You go to old city. Okay, sir. எங்க வீட்டுல கூட பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நான் எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணுன்னு அமையலாதான். பாலு ஐபிஎஸ் ஆன் டியூட்டி. சார் என்னையா கிஷோர் சார். சிட்டி ஃபுல்லா தடுமாறிட்டு இருக்கு. எஸ்ஐ சைட் அடிச்சிட்டு இருக்கியா? சாரி சார். சாரி மேடம். You are the team of the leader of the captain. Sir. Except Sridevi. Take the whole team and get lost. நீங்க சொல்லி கேட்க மாதிரி நல்லா இருக்குமா? வாங்க 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 சீக்கிரம் வாங்க. வாங்க எல்லாம் சீக்கிரம் போயிடுங்க. Hold on. சார் Close the door and get lost. கண்டிப்பா சார். என் கடமை. என்ஜாய். சார் ஆர்டர் கொடுங்க சார். நான் எங்க போகணும்? நான் வந்ததே உனக்காக தான். நீ எப்படி போவ? உட்காரு. எஸ் சார். என்ன ஸ்ரீதேவி, அப்புறம் என்ன விஷயம்? நதிங் சார். கொஞ்சம் பக்கத்துல வா. வீட்டுல அத்தை மாமா சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காங்களா என்ன? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். ஆஹா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? மக்களுக்கு சேவை பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு மெடல் வாங்கணும் சார். அடப்பாவமே மெடலா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. உன் கைய கொஞ்சம் காட்டேன். உனக்கு மெடல் கிடைக்குமா, புருஷன் கிடைப்பானான்னு நான் சொல்றேன். கையெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. என்ன சோப்பு? Close your eyes. சார் இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படியா? எல்லோ போட் அப்படின்னா இது டாக்ஸி. சரி நமக்கு இதை கொடுத்துட்டு கமிஷனருக்கு அதை கொடுத்துருக்காரு. சம்திங் இஸ் ராங். வாங்க உள்ள போலாம். இல்ல கிஷோர்,
நான் சொன்ன ஆபரேஷனை விட்டுட்டு பாதியில வைத்தீங்களா? மொத்த டிபார்ட்மெண்ட்டும் டி பார். என் பேச்ச மதிக்காம வந்துட்டீங்கல்ல? You all are inefficient, insufficient, inefficient, inarbitrable. According to IPC section. ஜெனரலா மணிக்கூட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு நீ எவ்வளவு வாங்குவேன்னு சொல்லு. சாதாரணமா 450, இந்த சுப்ரீம் கேப்ல 550. டோல்கேட்ல செப்பரேட் வாங்கிடுவியா? கண்டிப்பாங்க. பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேப்ல சைரன் வச்சுக்கிட்டு வந்து எங்க எஸ்ஐ கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கற. இருடா இன்னைக்கு உன் வாய் முஜனால உடைக்க மாட்டேன். முந்தனத்து மேடம் மார்க்கெட்ல பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட். அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி செம்மையா இருக்காங்கல்ல? அதுக்கு தம்பி நான் கேப் டிரைவர். உன் மேடம் லவ் பண்றேன், உள்ள போ. டேய் முதல்ல கேமரா. அதான் அதேதான் யூனிஃபார்ம் போட்டு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண. மேட்டர் கன்வே ஆயிடுச்சு. ஸ்ரீதேவிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். பசங்களா எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு Dress உண்டு. சார் நான் கொஞ்சம் குள்ளல என் ஷர்ட் சைஸ் 38 இவருக்கு 42. க்ளோஸ் தி டோர். ஃபைட்டா மேடம் தேவையில்லாத இந்த சினிமா ஃபைட் இப்ப அவசியமா? நான் மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீங்க மென்டல் ஃபிக்ஸ் தான். பஸ் தூக்கி போட்டா நல்லா இருக்குமே. அம்மா ஐயோ. ஸ்டேஷன் மசாஜ் சென்டரா? ஃபைட் மாதிரி மசாஜ். பொறுமையா இருக்கு. அம்மா டவ் சோ ஸ்மூத். வாவ். கையில வசமா சிக்கிக்கிட்டா. மேடம் கூட மாட்டிட்டாங்க. என்ன தெரியும் ராஜா? நில்லுடா. உள்ளுக்குள்ள கும்மா குத்தான நடக்குது. வேற என்ன இருக்கும்? ஃபைட் தான். கிஷோர் சார் செல்ஃபியோட போயிருக்கோம். நல்லா ஃபைட் பிளான் பண்ணி கொடுத்தீங்க. எங்கடா போயிட்ட? ஐயோ சூப்பர். வா உள்ள. வரமா சார் சொல்றா. பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிளோட நாங்களும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணலாம்ல? அந்த கொம்ப காட்சி மூஞ்சில வச்சு போடா. ஒரு வழியா வெளிய வந்துட்டாங்க. சார்ஜ். டேய் போடா வா. டேய் நீ பண்ணது வரைக்கும் போதுடா. விடுடா வா. டேய் போடா முன்னாடி. டேய் போ. வெளிய அனுப்புடா அவளை. போடா நீ. மேடம் நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். இது என்ன ஃபைட்டா? இதுல ஃபைட்டான்னு கேக்குறேன். அப்ப இருந்து இந்த சினிமா தரமான ஃபைட் தேவையில்லை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் மென்டலா ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க சொன்னீங்க. அவன் பிசிக்கலா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? அவன் நான் அடிக்கணும்னு அவனுக்கு கிடைச்ச தாய் மசாஜ் தெரியுமா? நடந்து போச்சு. மறுபடியும் இந்த மசாஜ் ஃபைட் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க பார்க்கலாம். சத்தியம். இந்த மாதிரி போங்க சத்தியெல்லாம் எனக்கு தேவையில்ல. பாகுபலி சத்தியம் தான் தேவை. உங்க கால் என் தலைமையில இருக்கு. உங்க பகை என் இதயத்துல இருக்கு. அந்த டாக்ஸி விலனை இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மேடம். என்னது ஸ்டேஷன் போய் ப்ரொபோஸ் பண்ணியா? எஸ்ஐக்கா? டேய் போலீஸ் கிட்ட வச்சுக்கிட்டா ஏதோ ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. வெடி விடுங்கடா. You are under arrest. உன் கார்ல மேடம் ஸ்மக்லிங். ஏன் டேலக்க மறந்து நீங்க பேசிட்டீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. மேட்டருக்கு வாங்க. டியூட்டி டைம் ஆயிடுச்சுல. உங்க கார்ல ஸ்மக்லிங் குட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருக்கு தம்பி. ஹோல்ட் ஆன். என் கார்ல ஸ்மக்லிங் பொருளா? அதோ என் செல்ல அங்க தான் இருக்கா. போய் செக் பண்ணிக்கோங்க. சர்ச். சர்ச். யானை தந்தம். எலிஃபண்ட் டீ, புலித்தோல். டைகர் ஸ்கின், செகப்பு சந்தனம். சாண்டல்வுட். women trafficking. கம் ஆன். தட்ஸ் ஆல் மேடம். ஐயோ பேக் சீட்ல 3 பேர் தான் உட்கார முடியும். 5 பேர் எப்படிங்க வந்தாங்க? லாஜிக்கே இல்லையே. லாஜிக்கா? இவர் பேர்ல கூட என் பேர் வருது. இந்த பாரு ஸ்ரீதேவி நமக்குள்ள இருக்க அரெஸ்ட். வா ஃபைட் பண்ணிக்கலாம். மேடம் தயவு செஞ்சு உங்க மசாஜ் ஃபைட் மட்டும் தேவையில்லை. மறுபடியும் உங்களுக்கு பாகுபலி சத்தியத்தை ஞாபகப்படுத்துறேன். இருங்க மேடம் நல்லா இருக்கு. Arrest him. ரோட்டில பயங்கர சிட்டி எங்கடா நீ? ஹே ராஜா தானே? யாரா நீ குடிச்சதாண்டே? You are a cheating police. நீங்க தான் ட்ரக்ல இருந்து காருக்குள்ள டம்ப் பண்ணீங்க. நான் பார்த்தேன். ஹை நமக்கு சாட்சி கிடைச்சிச்சு. ஏய் குழந்தைங்க சாட்சில செல்லாதப்பா. Hey, I have a video footage. டோட்டல் ஃபுட்டேஜ் கண்ட்ரோல் ரூம்ல பாத்துருப்பாங்களா மேடம்? இப்போ நெகட்டிவ் ஃபுட்டேஜ் பாசிட்டிவா மாத்தணும். தேங்க் யூ குட்டி கண்ணா. கரெக்ட் டைமுக்கு ஹெல்ப் பண்ண. என்னோட ராஜ்யத்துல மக்கள் கஷ்டப்பட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி ராஜா, இந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க இங்க? That's my house. இது? That's my hall. That's my bedroom. That's my roommate. Balcony. Where is your kitchen? That's my kitchen. இப்போ ஃபுட் எங்கடா? வேலை கிடைச்சா அந்த மணியை வச்சு சாப்பிடுவேன். No work, no food. சரி வா ஃபுட் வாங்கி தரேன். Sorry. சரி வேலை தரேன் வாடா. Then okay. Bye friend. பாய். Advance 10 rupees. ஓகே முதல்ல சாப்பிடலாம் வா. அது
அது சரி ராஜா, உங்க அம்மா அப்பா எங்க? அப்படி பரிதாபமா பார்க்காதீங்க. ஐ ஹேட் இட். ஐ அம் ஓகே. ஒன் மோர் கண்டிஷன். எனக்கு போர் அடிச்சா நான் போயிடுவேன். ராஜா, ஏய், 11 ஆச்சுடா. அங்க உங்க அப்பா. டாடி. இந்த முது எனக்கு விசாலமா இருக்கு. ரொம்ப லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு ஒரு குளம், ஒரு பக்கம் விக்கிரகம், நடுவுல புத்து உருவாக்கி புத்துன்னு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. நான் இன்னைக்கு நம்ம மதுரையே வரைஞ்சிடுறேன். இருப்பா. சார் என்னாச்சு சார்? ஏதோ என் கம்பெனிக்காக என் சொந்தக்காரனை கூட்டு வந்தேன். ஒரு சொட்டு கூட தண்ணி அடிக்காத ஒருத்தனை கூட்டு வருவியா? பத்தாவதுக்கு இங்க வந்து ஃப்ரெஷ் லைம் சோடாங்கிறான். முதுகுல போர்க்க வச்சு பெயிண்ட் பண்ணிடுவேன். வாப்பா போலாம். வா. டேய் போதும்டா, இந்த சோசியல் சர்வீஸை என்னால பார்க்க முடியாது. டேய் ராஜேஷ், உன் பக்கத்துல இருக்க அந்த குளத்தை ஒரு நிமிஷம். ஐயோ, எனக்கு தெரியும். ஃபேமிலி மேட்டர். யாராவது? ராஜா என்னோட ஃப்ரெண்டு, இனிமேல் நம்ம கூட தான் இருப்பான். இருக்கட்டும். நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரியில நம்ம கீழே எத்தனை பேர் வாழ்ந்தாங்களா? இவன் ஒரு பிஞ்சு மொட்டை. இருக்கட்டும். கொஞ்சம் மணி தூங்க போலாம். பாலு, who is he? மை ஃபாதர். இப்ப ஏன் இப்படி ஆயிட்டாரு? எனக்கு 5 வயசா இருக்கும் போது எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. எங்களுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. சடனா அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அம்மாக்கு துணையா அப்பா 24 மணி நேரம் எங்க கூடயே இருப்பாரு. அதை நல்ல சான்ஸா எடுத்துக்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க. கண்ணு முன்னாடியே அம்மா ஆஸ்தி எல்லாம் கைவிட்டு போனதும் அப்பா கொஸ்டின் மார்க் ஆயிட்டாரு. 20 வருஷமா இப்படிதான் இருக்காரு. லைஃப்ல ஒரு தடவையாவது மறுபடியும் அப்பாவை ஹீரோவா பார்க்கணும். ஆனா கஷ்டம். வா தூங்கலாம் வா. விலைமதிப்பான கார்கள் கொள்ளை. வேலட் பார்க்கிங் என்ற பெயரில் கிரேசியாக கார்களை கொள்ளையடிக்கும் நூதன திருடர்கள். Let's start the work. Yeah. கார் பார்க்கிங். கோவிந்தா கோவிந்தா. ஏய், என்னோட காரு. கேஷ் இல்ல. கார் தான் அனுப்பி இருக்கேன். ஏடிஎம் முன்னாடி வேலட் பார்க்கிங் எப்படி? ஏய், என் காரு. ஏய், இல்ல. ஏய். ஏய் ராகவா, கமிஷனர் சார் வர எல்லாம் ரெடியா தான இருக்கு. எல்லாம் ரெடி சார். கத்திய ஏடி. வேணாப்பா. நான் கேட்க மாட்டேன். மாட்டேப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் ஏதாவது செய்றேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மேடம்? வீட்ல எங்க அப்பா சாட் ஃபேஸ் அண்ட் சாடிசம் காமிச்சிட்டு இருக்காரு. யார்கிட்ட பேசினாலும் அவர்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க மேடம், ஏதாவது நல்லது நடக்கும். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சேனல்ல கிழிக்கிறாங்க. அந்த வேலை திருடன் எப்ப பார்க்கிங் அவங்க ஏன் காரை திருடிட்டு போற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பீங்களோ? இல்ல என் பின்னாடி இத்தனை பேருக்கு இருந்து என்னையா பிரயோஜனம்? கோவிந்தா கோவிந்தாவா? சார் உங்க கார் யாரும் வெளியில எடுத்துட்டு போறாங்க. அவங்க வெளியே கொண்டு போறா திருடிட்டு போறாங்க. இது பகல் கொள்ளையால சீக்கிரமா ஏறுங்க. கார் எடுத்தீங்களா? டன். Come on, go fast, catch them. I will try to catch man. Stop. The cars are coming. Good. They can't catch us. Wow, this is new technology. Needle ball. Wow, amazing. Zing zing. Good. It's amazing. Zing zing. சே, இப்படி ஒரு மொக்க காரை வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப அந்த காரை எப்படி கேட்ச் பண்றது? வேற ஒரு காரை தான் கேட்ச் பண்ணலாம். லெஃப்ட். இவகிட்ட மட்டும் நம்ம மொக்க போட்டு சாவடிச்சிருவா. மேடம் நம்ம திரும்பிக்கலாம். யாருனே தெரியாத மாதிரி போயிடலாம். மேடம் அங்க பாருங்க, அங்கதான் பஞ்சு கிடைக்கும். ஹோல்ட் ஆன். என்ன ஸ்ரீதேவி, லிஃப்ட் கேட்டு கார்ல ஏற மாட்டேங்கிற? கார்ல நான் ஏற மாட்டேன். இங்க பார், 2 பேரும் டியூட்டில இருக்கோம். பர்சனல் வேண்டாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம். சீக்கிரமா போனி. அவங்க மிஸ் ஆகி 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ்ல கவர் பண்றேன் பார். அவங்க வெயிட் கார். பை பை. Tom, they follow in the taxi. Good. It's just a taxi. You are amazing. Zing zing. டர்னிங். இங்க டர்னிங் வந்துச்சு. நீ நல்லா சான்ஸ் நாங்க கிடைச்சமா? டர்னிங் இங்க பர்னிங் ஆயிட்டு இருக்கு. எங்க வீடியோ மாட்டிட்டு இருக்காங்க. வாய்முறா. என்ன ஸ்ரீதேவி மேடம், வெட்டியா நீங்க உட்காராம டயரை ஷூட் பண்ணலாம்ல? ஷூட். சொன்னீங்க.
எருமை Tom, she's firing. Good. All misfiring. Misfiring? Sing, sing. Yeah, yeah. ஏய் கிஷோர் டயர் கேம் பண்ணா கார்லயாவது படணும் எங்கெங்கயோ படுது பேக் டோரா இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதும் தயவு செஞ்சு உள்ள போங்க ரெக்கமெண்டேஷன் லீக் ஆயிட்டு போங்க இந்த வர நான் மேயர் ஆயிருவேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். மெல்லமா போ. ஹாரன் மட்டும் அடிச்சிராத. ஆரன் அடிக்க மாட்டானா? அட எதுக்கு இந்த ரூட்? தெருவுல அந்த டாக்ஸிக்காரன் இருக்க மாட்டான்டா. முதல்ல அந்த சீட் பெல்ட் போடு. அட சும்மா இருனா. நம்ம ஊர்ல நம்ம எதுக்கு சீட் பெல்ட் போடணும்? போட்டுக்கோடா. எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. அதெல்லாம் நான் போட மாட்டேனா. அண்ணா அதே டோன்ட் சவுண்ட் ஹாரன். வண்டியை ஸ்டாப் பண்ணு. அந்த வண்டி இங்க இருந்து போற வரைக்கும் இங்கேயே இரு. போயிட்டான். ஆமாண்ணா. அவன் வண்டியில இருந்து எல்லா வெளியில வந்துருச்சா? இதுக்கு மேல என்ன இருக்கு? அவ்வளவுதான். சீட்டு பல்ட்டு போடுறதுக்கு அப்படி என்னடா வலிக்குது? நம்ம ஊர்ல நம்ம எதுக்கு சீட்? நம்ம ஊரு. இந்த ஊரை ஓம் பேர்ல எழுதி கொடுத்துருக்காங்களா? ஸ்டாப் த கார். ஐ ஹேவ் an idea. Amazing. Zing zing. Dead end. The end. Amazing. Zing zing. We saw your firing. All misfiring. Taxi bro. We loved your skill. இந்த டாம் க்ரூஸோட சேர்ந்தா எங்களை பிடிக்கிறது மிஷன் இம்பாசிபிள். அமேசிங் Zing zing. பெருமை பேசுறதுலாம் போதும் தள்ளி ஹோல்ட் ஆன் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கேன் காசு கொடுங்க இந்த 1000 வாங்கிட்டு முதல்ல இங்க இருந்து நீ கிளம்புமா அண்ணா 3000 கொடுத்தா உங்களை எஸ்கேப் பண்றேன் 30 லட்சம் தரேன். அட பாவிங்களா எனக்கு 10 rupees. எஸ்கேப்புக்கு 30 லட்சமா என்ன பண்ணலாம் நீ இதை வாங்கிட்டு கிளம்பு தம்பி Okay. மேடம் வாங்க நீங்களும் வாங்க ஒரு நிமிஷம் இருக்கு சார் மேடம் நம்ம எதிர்பார்த்த ஸ்கேம் நம்மள தேடி வந்திருக்கு செட் பண்ணி நம்ம சொல்லுங்க கமிஷனர் கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா கொஞ்சம் திரும்பி வந்து வட்டத்தை பாருங்க நீ இப்ப கூட மாற மாட்டியா இல்ல நீ இப்ப கூட எதுவும் பண்ண மாட்டியான்னு கேட்ட நோ ஓகே செட் பண்ணிடு. நீங்க திருடுற கார் விஷயங்களுக்கு எங்க மேடம் தலையிடாம இருக்கணும்னா ஒரு 50 லட்சத்தை நீங்க உடனே என்ன கிஷோர் நமக்கு வேண்டியது 50 லட்சம் தானே? நான் இப்ப மேடம் பிழைக்கிறது எத்திக்ஸ் இல்லையா கிஷோர்? உங்க பார்ட்டிக்கு மட்டும் எத்திக்ஸ் இருக்கா மேடம் என்ன டிஸ்கஷன்? First time fraud ஃபேன்சி பண்ணீங்களா? ஆஃபர் 75 தரோம். பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. It's amazing. Zing zing. ஸ்ரீதேவி வந்தாலே 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 செல்வங்கள் தந்தாலே 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 வந்தாலே பொன்மகளே நம் வீட்டின் மருமகளே. இவர் எமோஷன்ஸ் கூட ஃபாலோ பண்ண மாட்டாரா ஜானகி ஸ்வீட் கொண்டா ஜானகி அம்மாடி ஸ்ரீதேவி இந்த வெள்ளந்தி ஃபேமிலிக்காக உன் கனவெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீ பண்ண தியாகம் வரலாற்றுல பொன்னெழுத்துல எழுதப்படுமா நீங்க பாருங்க நீ என் பொண்ணுகிட்ட ஏதோ சொல்லணும் நீங்களே சொல்லுங்க எப்படியோ சேத்துல கால வச்சிட்டார். அப்படியே இன்னொரு 6 மாசத்துக்கு கண்டினியூ பண்ணா ஃபேமிலியே வேர்ல்ட் டூர் போயிட்டு வந்துடலாம். சரியா? நிறுத்துங்க. நீங்க ஒரு ஸ்கேம் பண்ண சொன்னீங்க பண்ணிட்டேன். இனிமே நான் மெடல் அடையற வரைக்கும் யாராலையும் என்ன தடுக்க முடியாது. டேய் என்ன நான் டைரக்டா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸ்ரீதேவி முதல்ல பெரியவங்க பேசிப்பாங்க எங்க வீட்டு புள்ள உங்க வீட்டு பொண்ண லவ் பண்றான். இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டேய் எழுந்து புரியல என்கவுண்டர் பண்ணவா நிறுத்துடா டேய் தாம்பளத்தை குடுறா டேய் வந்து வாங்கிக்கடா முதல்ல அது சரி நீ என்ன வேலை பண்ற கண்ணா கேப் டிரைவர் ஐயா நீ தரித்திரத்துல இன்னும் கீழே தான் இருக்க போல இருக்கு நாங்க நேத்து தான் மேல ஏறி வந்தோம் ஒரு ரேஞ்சுக்கு ஏத்த சம்பளத்தை பாரு இவனுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க நிறுத்துடா டிவியை போடுறா பென் டிரைவ ஓகே செட் பண்ணு. நீங்க ஒரு 50 லட்சம் கொடுக்கணும் எனக்கு இந்த அற்புதமான விஷயம் இந்த குட்டி பையனால கிடைச்சது பாலு நீங்க ஒரு 50 லட்சம் கொடுக்கணும் மாட்டினியா இந்த பென் டிரைவ ஆசிரியஸ் கமிஷனர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கேமரா சரி பண்ண கிஷோர் ஜெயில்ல அத அப்படியே ஃபாலோ பண்ண ஸ்ரீதேவி வேலை போய் வீட்ல இந்த ஸ்கேம்ல சம்பந்தப்பட்ட உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஆசிரியஸ் தடுத்துறதுக்கு இறங்கி அதாவது என்கிட்ட அப்படி நடக்க கூடாது சோ இப்ப இந்த பென் டிரைவ நிறுத்துடா மாத்துடா தாம்பூலத்தை
காற்றா தாலியா நீ வாய மூடு. இந்த ஃபேமிலிக்காக நீ இன்னொரு தியாகத்தை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. எல்லா தியாகமும் நான் தான் செய்யணுமா? அவசரப்படாதீங்க மேடம். ஹோல்ட் ஆன் இது டிஸ்கஷன் டைம் இல்ல, டெசிஷன் எடுக்க வேண்டிய டைம். ஆல்ரெடி கமிஷனர் கிட்ட சொல்லியாச்சு. வசமா மாட்டிக்கிட்டோம். பொண்ணு ஒத்துக்கிட்டான்னு போய் சொல்லி ஒரு 1 மினிட் டைம் கேட்கும். தம்பி பொண்ணு ஒத்துக்கிட்டா ஒரு 1 மினிட் டைம் கேட்கறா. கவர் பண்ணு. இங்க பாலு யாரு? சார் நான் தான் சார். என் காரை திருடினது யாரு? அதுக்கு பிளான் பண்ணது யாரு? பின்னாடி இருக்கிறது யாரு? சார் மேடம் கிட்ட எல்லா டீடைல்ஸ் சொல்லிட்டேன் சார். 1 வீக்ல பிடிச்சிட்டாங்க சார். ஹாய் சார், பார்ட்டிக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். ஐயோ அப்படி மாட்டங்கல்ல சார், எங்க சொந்தக்காரங்க. ஒன்னு கேட்டாரா? இல்ல கேட்டுவாரு. மீண்டும் 2 கார்கள் திருட்டு. வண்ணாரப்பேட்டையில் ஆடி, சவுகார்பேட்டையில் ஸ்கோடா. காரில் பயணம் செய்ய அச்சம் கொள்ளும் மக்கள். இவ்வளவு ஷார்ப்பா எப்படி அடிக்கிறாங்க? என்ன அர்த்தம் என்னமோ? அம்மா ஸ்ரீதேவி சார், அந்த கார்ல என் மனைவியோட கோல்டு இருக்குமா? எங்க? சீட்டுக்கு அடியில. ரெண்டா பேக்கா? பேக்லமா? நீ எப்படியாவது சீட்டு கீழே, மேட்டு கீழே, டிக்கில. அங்கெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஓகே, கேரி ஆன். We have lot of work. Thank you. நீ எப்படியாவது அந்த டாக்ஸி காரனோட க்ளோஸா மூவ் பண்ணி அந்த திருடனை புடிச்சிடு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நான் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன் சார். ராஜா 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 உள்ள இல்லையே. இல்லையா? அப்ப எங்க போயிருப்பான்? தெரியலையே. என்ன பேப்பர் இது? வேற பிளேஸ்க்கு போறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஒரு சின்ன பிள்ளைய பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல. பாலு ராஜா ராஜா ராஜா
பாலு ஆஜா It's okay. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனை இங்க ஏரியா கூட்டிட்டு வந்துட்டு வெரி குட். சுத்தி ஏகப்பட்ட ஜனம் இங்க யாராலையும் வர முடியாது. ஃபுட் பில்லு 2500, டீசல் பில்லு 10200. மெண்டலா? டோட்டல் சொன்னது 100 கோடி. ஃபுட் பில்லு டீசல் பில்லுன்னு சீப் டிஸ்கஷன் பண்ணாத. டிஸ்கஷன் பண்ணாத. ஹலோ, இங்க இந்த ஃபாரின் கம்பெனிக்காரன் என்ன நோண்டிக்கிட்டு இருக்கான். முதல்ல அந்த பையன டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்ல வை. அப்புறம் அவனை அங்கேயே புதைச்சிரு. டோன்ட் வரி, ஹி இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ சார். அந்த பையனை யார் தூக்கிட்டு போனது? யாரா அவங்க? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா 1 மாசம் அவகாசம் தர்றேன். அந்த வாரிசை கண்டுபிடிக்க பல விதங்கள்ல முயற்சி பண்ணோம். அவங்க ராஜவம்சன்றதுனால அவங்க சமஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணோம். அந்த வம்சத்தோட 3வது தலைமுறை ராஜாராம் சார் யூகேல வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஃபேஸ்புக் மூலமா ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் இங்க ஆனந்தபுரத்துல இருந்து பேசுறேன். டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு நாராயண ஐயா. எங்க பூர்வீகத்தை பத்தி நாங்களே மறந்து போற டைம்ல எங்க தாத்தாவை பத்தி எங்களுக்கே தெரியாத ஒரு பெரிய விஷயத்தை பத்தி சொல்லி எங்க பொறுப்பை ஞாபகப்படுத்திருக்கீங்க. இந்த ஆஸ்தி எங்களுது இல்ல, உங்களோடது. யூ டோன்ட் வரி, நானே நேரா வந்து கோர்ட்ல டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்றேன். தேங்க்யூ சார். அப்படி கிளம்பி வரேன்னு சொன்ன ராஜாராம் சார் 4 நாள் ஆகியும் இந்தியாவுக்கு வரல. அதனால நானே கிளம்பி அங்க போனேன். ஹாஸ்பிட்டல்ல ராஜாராமோட பிள்ளைய காயத்தோட பார்த்ததும் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. என்ன சர்க்கார் முந்திட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலத்திலயும் நியாயம், மக்கள், நேர்மன்னா என்ன அர்த்தம்? Straight away I'll give you 2500 crores. What do you say? ப்ளீஸ் கெட் அவுட். தேவையில்லாம உங்க உயிருக்கு நீங்க ஆபத்தை ஏற்படுத்திக்காதீங்க. 15,000 பேரோட வாழ்க்கையை விட என் உயிர் எனக்கு பெருசு இல்ல. சர்க்கார், we are from royal family, ராஜவம்சம். என் ராஜ்யத்துல மக்கள் கஷ்டப்பட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். That's great, Your Highness. Happy journey. That's wonderful sight. என்ன சொல்ற? Sunny, you have to go to India with these documents. Let's go to India. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு போறது அவ்வளவு நல்லதில்ல. இப்ப எங்க அவசரத்தை விட உன்னோட உயிர் தான் முக்கியம். என்னோட ராஜ்யத்துல மக்கள் கஷ்டப்பட்டா என்னால பார்க்க முடியாது. Come on, let's go. டாக்குமெண்ட்ஸ்
இந்தியாவுக்கு வந்தது குழந்தைக்கு செக்யூரிட்டி கேட்கலான்னு சென்னையில இருக்கிற எங்க எம்பியை பார்த்தோம். நீங்க எப்படியாவது தம்பிக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த சின்ன பையனை பார்த்தா பெருமையா இருக்கு. இந்த ஏஜ்ல எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கான். ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லியா எம்பி? ராஜாராம் புள்ள உயிரோட தான் இருக்கான். அந்த நாராயண பையனை கூட்டிட்டு என்கிட்டயே வந்திருக்கான். ஜஸ்ட் உங்க செக்யூரிட்டியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். பிப்ரவரி 5ஆம் தேதி அனந்தபுரம் கோர்ட்ல தம்பியும் டாக்குமெண்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் யாரையும் நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீ பகச்சுக்கிட்டது விக்ரம் சர்க்காரோட. ஆனா இந்த வெள்ளத்தோல் உள்ள பையனோட நீ என்ன பண்ண போற? என் ஸ்கின் வேணா ஒயிட்டா இருக்கலாம், பட் மை பிளட் இஸ் இந்தியன். அங்கிருந்து வெளியே வந்த எங்களை விக்ரமோட ஆளுங்க அட்டாக் பண்ணாங்க. தம்பி நீ இங்கே நான் இப்ப வந்துடுறேன். வா. தம்பியை காப்பாத்த அவங்களை டைவர்ட் பண்ணி வெளியில கூட்டிட்டு போனேன். ஆனா நான் திரும்பி வரதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அதனால நான் தம்பியை மிஸ் பண்ணிட்டேன். தம்பி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் 5ஆம் தேதி அன்னைக்கு அனந்தபுரத்துல இருக்கணும்னு நானும் தம்பியும் டிசைட் பண்ணோம். அதனாலதான் உங்ககிட்ட இருந்து கிளம்பிருப்பான். அட்வான்ஸ் 10 rupees. 10 rupees. ராஜேஷ், அனந்தபுரத்துக்கு டிக்கெட் எவ்வளவு? 500-600 இருக்கும். 72 மணி நேரம், 2 துரோகிங்க, 8 வயசு பிஞ்சு குழந்தை, 4 பேஜ் டாக்குமெண்ட், 15,000 பேர் வாழ்க்கை. இந்த கணக்கு சரி பண்றது ரொம்ப கஷ்டம். யாரும் இல்லாத அந்த தம்பிக்கு, அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னது? இங்க ஒரு அப்பா இருக்கான், அங்க ஒரு அண்ணன் இருக்கான். உங்க கணக்கை சரி பண்ற ஆம்பளை என் மகன் ஒருத்தன். பாலு, எந்த சுயநலமும் இல்லாம மக்களுக்காக உதவி செய்யறவன் உண்மையான வீரன். அந்த லிட்டில் சோல்ஜர் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கான். நீ அதை கண்டினியூ பண்ண. தினமும் உன் டாக்ஸில எத்தனையோ பேசஞ்சர்ஸ் டைமுக்கு ஏத்தி இறக்கிக்கிட்டு இருக்க. என்ன ஆனாலும் சரி, இந்த குட்டி பேசஞ்சர்ஸ் ஆன் டைம் ஆனந்தபுரத்துக்கு கூட்டிட்டு போ. பையன் எங்கடா? அவன் ஒடிசாவில இருந்து வந்தானே எனக்கு தெரியும். மத்தபடி வேற எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல. சொல்லு 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 சொல்லு. குட் பாய். டேய் சிவம், இந்த பொம்மையை வெளியே கொண்டு போய் ஓபன் பண்ணி பாரு. அதுல டாக்குமெண்ட் இருந்தா. ஒரு பக்கம் நான் பேசிக்கிட்டு இருந்தா நடுவுல நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இந்த அயன் மேன்குள்ள டாக்குமெண்ட் எப்படி வரும்? தயார் பண்ணும் போதே உள்ள வச்சு செஞ்சாங்களா என்ன? ஏய் சிவம், இவன் கைய கால உடைச்சாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கன்னு. ஜெனி, இவன் கண்ணுல ஏன் பயமே தெரிய மாட்டேங்குது? ஓ, அன்னைக்கு உனக்காக பின்னாடியே வந்தானே, அவன் வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது ஏன் ஏரியா, அவனால இங்க ஈஸியா வர முடியாது. சார், நான் எடுக்கட்டுமா? வாய முடியா? அரை மணி நேரமா போல்ட் திருப்பிக்கிட்டே இருக்க. அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன், அரை மணி நேரத்துல நாங்க அங்க இருக்கணும். நீ வேலை என்ன பண்றீங்க சார்? நாங்க ஷெனாய் வித்வான்கள். ஓ, நீங்க பேண்ட் வாத்தியக்காரங்களா? தம்பி சீனு, அண்ணே, எவன்டா இவன் வித்வான்களை பார்த்து பேண்ட் வாத்தியம் வாசிக்கிறவங்களான்னு கேக்குறான். we are world famous magicians, you know? டயர் மாத்துறதுக்குள்ள நீங்க வாசிங்க சார். ஏய், உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சும்மா வாசிக்கிற ஆளுங்க நாங்க இல்லடா. எங்க செனாய் சவுண்ட கேக்குறதுக்காக பிஎம்சிஎம் எல்லாம் லைன்ல நிப்பாங்கடா. நாங்க இல்லாம அமெரிக்கால ஆட்டம் பாட்டம் எதுவும் கிடையாதுடா. எங்க ஷோவோட என்ட்ரி டிக்கெட்டை நீ வாழ்நாள் முழுக்க நினைச்சாலும் வாங்க முடியாது. ஆக்சுவலா இந்த பில் எல்லாம் என்ன தெரியுமா? தம்பி சீனு, அண்ணே, அது பில் இல்லப்பா, வெகுமானம். ஃப்ரீயா வேண்டாங்க, 101 ரூபா தர்றேன். கடவுளே, என்ன இவன் 101 ரூபா தர்றேங்கிறான்? சரி விடுங்க, 200 ரூபா தர்றேன். ஆனா படுபாவி பையன் போனஸ் கூட தர்றேன்னு சொல்றான் பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இவனோட டிராவல் பண்ண குப்பை தொட்டி பக்கத்துலயே கச்சேரி பண்ண வச்சிருவானே. அந்த பக்கமா போய் லிஃப்ட் கேப்போம். நாங்க ஒண்ணும் உன்ன மாதிரி தர டிக்கெட் இல்லடா, நாங்கலாம் பால்கனி. சார், சார், இந்த மாதிரி சாதாரண ஆளுங்க முன்னாடி எங்க செனாய் ஒலிக்காது. என்ன பண்றீங்க? ஷெனாய் வித்வான்கள். ஓ, பேண்ட் வாத்தியம் பேட்சா? சீனு, அண்ணே, இந்த உலகத்துல பேண்ட் வாத்தியத்தை தவிர வேற இசையே எதுவும் இல்லையா? ஒவ்வொருத்தனும் பேண்ட் வாத்திய பேட்சான்னு ஏன்டா கேக்குறானுங்க? you know we are world famous musicians. மூடு சரியா இல்ல, வாசிக்கிறீங்களா? அம்மா,
டயர் மாத்தும் போது ஒருத்தன் வாசிக்கிறான், மூடு மாத்துறதுக்காக ஒருத்தன் வாசிக்கிறான். ஏன்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? இங்க பாரு, we are not தர டிக்கெட். சாதாரண ஆளுங்க முன்னாடி எங்க ஷனாய் ஒலிக்காது. நாங்க இறங்குறோம். தேவையில்ல, நானே எஃப்எம் போட்டுக்கிறேன். அப்படியே ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணு. அண்ணே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கே கூட்டு வந்த? சின்ன வேலை இருக்கு. இங்க பாரு, லேட்டார ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 100 ரூபாய் கம்மியா நான் கொடுப்பேன். ஏதோ ஃப்ரீயா லெஃப்ட் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். பணம் கொடுக்குறீங்களா? ஓகே. தம்பி சீனு, அண்ணா. என்னையா அண்ணா, இதெல்லாம்? OR4BA 6187 இந்த வண்டி எங்க இருக்குன்னு தெரியுமா அண்ணா? கேட்டா இவரு சொல்ல மாட்டாங்க. பணம் தரேன் அப்பயாவது சொல்லுவீங்களா? கிளம்பு கிளம்பு. பணம் தரேன்னு சொன்னாலும் வேலைக்கு ஆகலையே. உங்க பேர் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? உங்களை மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களுக்கு எங்க பேரை பயன்படுத்த மாட்டோம். நீ கஷ்டத்துல இருக்கிறதுனால ஆலோசனை தெரிஞ்ச சொல்றேன். போலீஸ் இருந்தா யாரையாவது கூட்டிட்டு வா. எஸ்ஐ ரேஞ்ச் தான் பரவாயில்லையா? கேட்ட உடனே எஸ்ஐன்னு சொல்றேன், என்னமோ டிக்கில இருக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம். ஏன்டா நீ கேப் டிரைவரா இல்ல மாயாஜால வித்தக்காரனா? கேட்ட உடனே எஸ்ஐ கொண்டு வந்து நிப்பாட்ற. நல்ல வேளை நம்ம அரசியல்வாதிங்க யாரையும் நம்ம கேட்கல. ஆமா, இந்த கிட்னாப்புக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் தம்பி மியூசிஷியன்ஸ். சீனு, என்னண்ணே? பேர் எவ்வளவு பெருசா இருக்கோ அதே அளவுக்கு கிரைம் இருக்கு. வச்சிரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். பென்டிரைவ் தரேன்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிட்டு வருவியா? பென்டிரைவ் தரேன்னு சொன்னல. ஒன் டே எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் பென் டிரைவ் கொடுத்துறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீயும் ஃபைட் ஃபயரிங்லாம் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க பின்னாடியே வரோம். அண்ணே, சொல்லு சீனு. சேஃப் சைடு நம்ம இன்னொரு வண்டியை பாத்துக்கிறது பெஸ்ட். வண்டி ரெடி சார். எங்க ராஜா? இங்கதான். என்னையா திடுதுப்பு நீங்க வந்து நிக்கிற? வழியில ஒரு பணம் விழுந்துருச்சு சார். அதுக்கு முன்னாடி சனாய் வாய்ச்சா 3000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு 1500, எனக்கு 1100. கிளம்புங்க. தம்பி சீனு, பணத்துக்கு முன்னாடி செனாய் வாசிக்க சொல்றானே இந்த கரடி மண்டைய. அதை விட இந்த கார்ல நம்ம போறதே பெஸ்ட்னு. ஒண்ணு வேணா பண்ணுங்க. உங்களுக்கு 2000, எனக்கு 1000. Sridevi from Chennai. I need details of this. அவன் பேரு குணா. சிம்லி கூட தாபால இருப்பான். அந்த சாலா ரொம்ப டேஞ்சரஸ். அதை நான் பாத்துக்கிறேன் சார். மீசக்கார தம்பி 2 பண்ணு கொடுப்பா. பணம் வேணாங்க, பண்ண வாங்கிக்கிட்டு ஒரு தடவை வாசிங்க. குடிமகனுங்க என்ஜாய் பண்ணட்டும். தம்பி சீனு, சாரி அண்ணே, நாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ்ரா. சாதாரண ஆளுங்க முன்னாடி எங்க ஷனாய் ஒலிக்காது, ஒலிக்கவே ஒலிக்காது. பிஸ்வால், 1ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு ஒரு குழந்தை கிட்னாப் பண்ணிட்டு போனீங்களே, அந்த குழந்தை எங்க? எங்க வந்து என்னடா பேசுற? இது ஏன் ஏரியா? ஓடா. ஐயா எங்கடா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடா, பையன் எங்கடா? நான் சொல்ல மாட்டேன். பையன் எங்கடா? இந்த வலியை விட பதில் ரொம்ப சின்னது. சொல்லு. சொல்றேன். என்ன பிக்கு கிட்ட அனுப்புறது பட்நாயக். அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தை எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனா பட்நாயக் தெரியும். அந்த பட்நாயக் எங்கடா இருக்கான்? இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இதே ஊர்ல. என்ன இது? குழந்தையை யார் கிட்னாப் பண்ணது? அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்றேன். தம்பி, உள்ள நீ காட்டுன காட்டுல எனக்கு அர்ஜென்ட்டா இது வருதுப்பா. உனக்கும் அர்ஜென்ட்டா வருதானே? 2 லிட்டருக்கு மேல ஒரு சீனு. தம்பி, இனி நீங்க கிளம்புங்க. நாங்க ஒண்ணுக்கு போயிட்டு அப்படியே நாங்களும் கிளம்புறோம். Okay. தம்பி சீனு, எஸ்கேப். சரிங்கண்ணே. பெரிய சபையில வாசிச்சோம். ஆனா குடிகாரங்க முன்னாடி வாசிக்க வேண்டியதா போச்சு. அங்க இருந்து தப்பிச்சு. தம்பி சீனு, அண்ணா, அவன் என்னடா ஸ்ட்ராவ அங்க வச்சு உரிச்சான்? மூடுங்கண்ணா. அவன் எங்க வச்சு குடிச்சா நமக்கு என்ன? நமக்கு ரூட் தானே தேவை. டேய் மண்டை, ஹைவேக்கு எதிரா ரூட்டு. ஐயோ, அம்மா. நம்ம போயிடலாம். பைசா ஹைவேக்கு ரூட்டுக்கு எதிரா. பேண்ட் வாத்தியக்காரங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஓ, தமிழா?
என்ன தாபால நம்மால அடிச்சிட்டாங்க. பேண்ட் வாத்தியக்காரங்க அங்க இருந்தாங்களா? என்னடா பேண்ட் பேண்டுங்கறீங்க? நாங்க சங்கீத வித்வான்கள், வேர்ல்ட் ஃபேமஸ் தெரியுமா? போன வழி இங்கிருந்து ஓடி போயிடலாம் வந்துரு. ஆமாண்ணா, வாண்ணா, வாண்ணா, வாண்ணா. ஆக்டி, நிப்பாடு, உங்களை காப்பாத்தே. நாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ். என்ன திரும்ப வந்துட்டீங்க? நீ அடிச்சியே பிஸ்வாலியோ புஸ்வாலியோ அவனுக்கு சாதாரண ஆளுங்க இல்லையா? இந்த ஏரியா கடக்குற வரைக்கும் உங்களோட தான் இருப்போம். சீனே, அண்ணா, நெக்ஸ்ட் கச்சேரி எங்கிட்ட கேளு. உன் ஜாதகத்துல பிராணகண்டம் இருக்கு. மரணம் உன் வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் மட்டும் நிறைவேறினா மரணம் உன் வாசலை தாண்டி உள்ள வரவே வராது. ஹோமத்துக்கு வந்தீங்களா? மரண ஹோமத்துக்கு வந்திருக்கோம். ஓ, வணக்கம் பட்நாயக் சார். என் பேர் பாலு ஃப்ரம் திருநெல்வேலி. 1ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு உன்னோட ஃப்ரெண்டு ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணான். பையன் எங்க? ஏண்டா இது ஏதாவது என்கொயரி கவுண்டர் நினைச்சியா? எங்க சேமத்துக்காக இவ்வளவு பெரிய ஹோமம் நடந்துட்டு இருக்கும் போது பையன் எங்கயா? பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியுமே, ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். வெளியே தோர்த்துங்களா? வெளியே போ. சொல்லுடா, சொல்லு. இருப்பா, நான் சொல்லிடுறேன். உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஏ பட்நாயக், இந்த பையன் எவ்வளவு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு தெரிஞ்ச நல்ல சைக்காட்ரிஸ்ட் இருந்தா அனுப்பி வை. அந்த மரணத்தை டைவர்ட் பண்ணுங்க சார். என்கிட்ட ஒரு நல்ல டாக்டர் டீம் இருக்கு, அனுப்பி வைக்கிறேன். ராமா, என்னாச்சுடா? அதுவா நம்ம வெங்கடேஷ் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தாருல, நம்ம பூமி கைவிட்டு போயிடுங்கிற பயத்துல தூக்கு மாட்டிக்கிட்டாராம். என்னப்பா என்ன பைத்தியக்காரத்தனம் இது? தேவையில்லாம கவலை. நல்ல டெசிஷன் இதுதான். 2 நாள் கழிச்சு எப்படி பார்த்தாலும் உங்க எல்லார் நிலைமையும் இதுதான். நாராயணா, வாரிசு டாக்குமெண்ட்ஸ் சொன்ன எங்க எல்லாம்? செத்தா கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பணமாவது கிடைக்கும். ஆனா பொழைச்சா அழுக, பசி, அவ்வளவுதான். எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி காரியத்தை பண்ணாதீங்க. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க, இன்னொரு 2 நாள் பொறுமையா இருக்க முடியாதா? குழந்தைய கூட்டிட்டு வர என் புள்ள போயிருக்கான். கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸோட சொன்ன டைம் நீங்க வருவான். ஏமாற்றம் பயத்தை தரும், நம்பிக்கை பலத்தை தரும். என் புள்ள வந்தே தீருவான். ட்ரை பண்றேன் சார், எப்படியாவது. பட்நாயக் சார் அனுப்புனாரு. சைக்காரி சைஃப் அலி கான். ஓ, டாக்டர் கரீனா, டாக்டர் பாப்பி, டாக்டர் லஹரி. இவங்க டாக்டர்ஸ்? இவங்க மியூசிக் தெரபிஸ்ட். எதுக்கு அந்த மாஸ்க்? டைரக்டா ஆபரேஷன்ல இருந்து வரேன். சைக்காட்டிஸ்ட் கூட சர்ஜரி பண்ணுவாங்களா? டாக்டர்ஸ் எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. இவர் தான் பாஸ் நினைக்கிறேன் சார். நீங்க டாக்டர் ரொம்ப கேள்வி கேட்டா ஹர்ட் ஆயிடுவான் சார். டாக்டர் டாக்டர் டாக்டர், உன் கேப்டன்சி என்னடா? புதுசா யாருன்னா வந்தா போதுமே சீன் போட்டு காட்டுவிய கேட்டு பயல. டாக்டர், எப்படியாவது அந்த குழந்தைய முதல்ல பையனை கூப்பிடுங்க. பையன் கிட்ட தனியா பேசணும்.
ஓகே டாக்டர். ஏய் நீ போ. அவன் கேக்குறத சொல்லிடலாம்ல. டேய் ராஜா, என்ன இருந்தாலும் டாக்டர் டாக்டர் தான். ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போதே புல்ல இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே புல்லரிக்கும். பையனை யாராவது அடிச்சாங்களா? எவ்வளவு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா டாக்டர். அதான் எங்க ஆளுங்க அடிச்சாங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. பையனை யாரெல்லாம் அடிச்சுங்க கை தூக்குங்க. சில்ட்ரன் சைக்காலஜி படி அவங்க கூட நம்ம விளையாடினா என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. விளையாண்டாலே கொடுத்துருவாங்களா? டாக்டர்ஸ் லெட் ஷோ. சூர்யாவோட தம்பி கார்த்தி, கார்த்தியோட அண்ணன் சூர்யா. டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தெரியுமே. டாக்டர்ஸ் பாஸுக்கு தெரியுமாமே. லெட்ஸ் கோ. டாக்டர் கிடைச்சா போதும். கேப்டன்சி கையில எடுத்துப்பான். நீ சொல்லு தம்பி. பையன் டல் ஆயிட்டான். இன்னொரு கேம் விளையாடலாம். என்ன வேணா ஆடலாம் டாக்டர். எனிதிங் ப்ளீஸ். 1 2 3 என்ன அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். வாங்கடா போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த தம்பி உண்மையை சொல்லணும். ஏன்னு தானும் நாடாதீங்க. எல்லாரும் சின்சியரா விளையாடுங்க. உங்க கூட விளையாடணும் தான் ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். 1 2 3 என்ன அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். திருடன் யாருன்னு கண்டுபிடி. கப் சிப். அவ்வளவுதான். ஜென்னி. ஏய் சிவம். ஜென்னி. வர 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 வரண்டா. வெங்கட். ஜென்னி. ஐயோ ஏண்டா இப்படி அடிச்சு தொலைகிறீங்க? சின்சியரா ஆட சொன்னா சீரியஸா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பா எவன்டா அது? டாக்டர் குட்டி பையா எங்க இருக்கீங்க? ஏய் சிவம், அவன் அந்த பையனை தூக்கிட்டு போறான். டேய், நம்மள பிடிக்க ஏதோ கதை சொல்றாரு. யாரும் மாட்டிக்காதீங்க. சின்சியரா இருங்க. போங்கடா. ஏய் ஏய் வாங்கடா. ஏய் ஐயோ விளையாட்டுக்கு சொல்லலடா. வந்து தொலைங்க. இந்த அவனோட பென் டிரைவ். இங்க இருந்து ஜர்னி ரொம்ப கஷ்டமா இருக்கும். தயவு செஞ்சு கிளம்பிடு. குழந்தைய எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? அங்க என்ன நடந்துச்சு?
யாராவது கஷ்டத்துல இருந்தா வருத்தப்படுவோம் இல்ல பணம் கொடுப்போம், உயிரியே தரமாட்டோம். ஆனா மக்களுக்காக அன்னைக்கு என்னோட அம்மா அப்பா, இப்ப இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுத்து இப்படி ஓகே. இப்போ நீங்க கிளம்பலாம். ரைட் எடுத்து லெஃப்ட் நான் கூட எடுத்தீங்கன்னா வருவேன். அது இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க. ஹார்ட்டுக்கு நல்ல எக்ஸசைஸ் என்னன்னு தெரியுமா? 10 கிலோமீட்டர் நடக்கிறது இல்ல, 10 பேருக்கு ஹெல்ப் பண்றது. அம்மா ஸ்ரீதேவி, எப்பவும் மெடல் மெடல் சொல்ற பைத்தியக்காரின்னு நினைச்சேன். உன்கிட்ட கூட மேட்டர் இருக்குமா? ஓய் தம்பி, உங்க எமோஷன்ஸ்க்கு நாங்க கூட கனெக்ட் ஆயிட்டோம். அந்த குழந்தைக்கு எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செய்வோம். பணத்துக்காக கண்ட கண்ட ப்ரோக்ராம்லாம் வாசிச்சிருக்கோம். இந்த தம்பிக்காக அனந்தபுரத்துக்கு வந்து எல்லாரும் முன்னாடி நாங்க வாசிப்போம். தம்பி சீனு, அண்ணே, ஐ லவ் யூ ராஜா. மீ டூ ராஜா. ஏய் ராஜா. தம்பி, குட்டி பையன் இங்க இருந்து யாராவது கூட்டிட்டு போனாங்களா? நைதேக்காவா? எவனும் மிஸ் ஆக கூடாது. ஒவ்வொருத்தன் கையையும் வச்சு கரெக்டா செக் பண்ணு. எல்லாரும் நல்லா விளையாடுனீங்க. ஆனா ஒருத்த மட்டும் காண்டுல விளையாடு கரம் வச்சு அடிச்சான். அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். ஜெனி, இங்க வா. வந்துட்டாங்கய்யா. ஜெனி, நீ வா. கைய வை. சார், இப்ப நமக்கு அந்த பையன் தான் வேணும். ₹1,00,00,000 வரும் சார். கோடியை விட எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். கைய வைடா. ஹலோ விக்கோ, பையன் உண்மையை சொல்லிட்டானா? அது வந்து பையன் சேஃப் தானே? அது சேஃப்னா சேஃப் தான். சேஃபா? சேஃப் இல்லையா? சேஃப் இல்ல. வாட்? எவனோ ஒருத்தன் வந்து கண்ணாம்பூச்சி ஆடி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இட்ஸ் a nice game, you know. விளையாடி பையனை தூக்கிட்டு போயிட்டானா என்ன அர்த்தம்? You bloody get the kid fool. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அவனால என் ஏரியாவை தாண்டி போக முடியாது.
பொம்மைக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான்னா டாக்குமெண்ட் பொம்மைக்குள்ள வண்டியை எடு எடு சீக்கிரம் சீக்கிரம். போயிடுவேன். ஸ்ரீதேவி கமான். இதை எப்படி ஓபன் பண்றதுடா? நீ பாரு. இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லுடா. சார் சார் இந்த காலத்துக்கு என்ன வேலை பார்க்கறமா? எப்படி ஓபன் பண்றதுன்னு பாரு. பண்ணுங்கடா, அந்த பொம்மையை ஓபன் பண்ணுங்க. பாருங்கடா. ச்சே. भैया व्हाइट जिप्सी स्मॉल बॉय यू सी அவன் போறான் போறான் போறான். என்னடா திரும்பி போறான்? காலு கையினு எல்லாத்தையும் செக் பண்ணீங்க, தலைய செக் பண்ணியாடா? டேய் அந்த குழந்தை சேஃப். நீ எவன்னு தெரியாது, எப்படி இருப்பேன்னு தெரியாது. ராங் ரூட்ல வந்துட்டு இருக்க, சைடுல போயிடு, இல்ல நசுக்கிட்டு போயிடுவேன். எவன்டானே உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்ல. ஏன்டா ஒரு 8 வயசு பையன் மக்களை பத்தி யோசிக்கும் போது உனக்கு ஒரு 40-45 வயசு இருக்குமா? புரோக்கர் மாதிரி ரேட் பேசிட்டு இருக்க. ஏய் உன்னை விட மாட்டான்டா. ஹோல்ட் ஆன், டோன்ட் சவுண்ட் ஹாரன். நான் ஆக்சிலேட்டர் மேல காலை வச்சா அந்த யமனால கூட என்ன பிடிக்க முடியாதுடா. நேரமோ நிமிஷமோ செகண்ட்ஸோ டைமை கவுண்ட் பண்ணிக்கோ. இந்த குழந்தையோட ஆன் டைம் ஆனந்தபுரத்துல என்ட்ராவ. நான் சந்திக்கிற நாள் தான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். ஸ்டே டியூன். டேய் மாவன, என் பின்னாடி வராத, அப்படியே இருக்கணும். என்ன சொல்லிட்டு போறான்? உங்க கேப்டன்ஷிப் கையை விட்டு போற நேரம் வந்துருச்சு. கையை தூக்கு. ஓகே. தம்பி சீனு, மாட்டு வண்டி ஆம்புலன்ஸாடா? எங்க ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணே. மாமா மாப்பிள மாமா மாப்பிள மாமா மாமா. OneTamilMV.WTF. மிஷன் ப்ராப்ளம். மாப்பிள ஹேய், மல்டிபிள் பேஷண்ட்ஸ் எங்க கிளம்புறீங்க? இல்ல உங்க செட்டப்பை பார்த்து பயந்து தாங்க போறோம். 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல நோ ஹாஸ்பிடல், நோ ஆப்ஷன். யாருக்கு என்னாச்சு? இல்ல சின்ன சின்ன அடிதான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும்னா 50,000 ஆகும். ஏய் லூசு, ஃபர்ஸ்ட் எய்ட்னா ஆபரேஷன் இல்லடா. இங்க டெட்டால போட்டு பஞ்சால துடைப்பாங்கடா. இவனும் டாக்டர் இருக்கணும். திஸ் இஸ் ஐசியூ. ஐசியூல வவால் இருக்குடா முட்டா பையல. இவன் என் சொந்தக்காரன். நீங்க நல்ல இடமா பார்த்து அப்படியே செட்டில் ஆயிடுங்க. போங்க அண்ணே. சாரி சாரி. ரொம்ப வலிக்குதா? ஏய் டாக்டர், என்ன இது? எக்ஸ்ரே.
எக்ஸ்ரேனா எலும்பு இருக்கும், அதுல என்ன இருக்குன்னு பாரு. இல்லையானா குல்ஃபி. ஓ சாரி சார். டாக்டர் கம்பவுண்டர் கிட்ட ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்த சொல்லுங்க. உள்ள இருக்க எல்லாமே வெளியே தெரியுது. இன்னொரு எக்ஸ்ரே எடுங்க போங்க. ராஜா, ராஜா, ராஜா. ராஜா, என்னது? இன்னைக்கு ஃபாதரோடைய பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. Wow, so beautiful. Dad is my best friend. Thank you. இந்த பர்த்டேக்கு டாடி என் கூட இல்ல. ஒவ்வொரு பர்த்டேக்கும் டாடி என் கூட தான் இருப்பாரு. Balu is my best friend. அவன் பீக்கு விட்டு தப்பிச்சு 4 hours ஆகுது. ஆவரேஜ் ஸ்பீட் 120 மெயின்டைன் பண்ணாலும் இந்நேரத்துக்கு ஆந்திரா பார்டர் ரீச் பண்ணிருப்பான். சார், நீங்க சொன்ன இடத்துக்கு இப்ப நான் கரெக்டா வந்து சேர்ந்துட்டேன் சார். அங்க வர்ற ஒவ்வொரு டாக்ஸியும் செக் பண்ணுங்க. 8 வயசு பையன் எந்த டாக்ஸில இருந்தாலும் விடாதீங்க. ஓகே சார். யூஸ் த பிரைன், யூஸ் த கன், கேட்ச் த டாம் சாய்ல்ட். பின்னாடி அந்த காரை கூட செக் பண்ணு சார். அந்த பையன் போட்டோ டவுன்லோட் ஆயிடுச்சு. வெரி குட். கோ இன்சைட். எட்டு வயசு பையன் எந்த டாக்ஸில இருந்தாலும் விடாதீங்க. அந்த ஒயிட் டாக்ஸியை செக் பண்ணுங்க. It's amazing. Zing zing. Hey, taxi bro. டாம் க்ரூஸ். யார் நீங்க? I am a driver. I'm a cleaner. உங்க ட்ரெஸ்ஸ பார்த்தா அப்படி தெரியலையே. We are owners. அவங்க யாரு? They are also owner. ஒரு காருக்கு 4 ஓனர்ஸா? ஒரு ஸ்டேட்டுக்கு இத்தனை போலீஸ் இருக்கும்போது ஒரு காருக்கு 4 ஓனர் இருக்கக்கூடாதா? You are amazing. Zing zing. Move the car. போங்க. ஏய், கிளியர் பண்ணுங்க. சார் சார், அந்த வண்டியில ஒரு குழந்தை இருக்கா சார்? ஏய், அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் ஸ்டாப். ராஜா டவுன். அந்த பையனை காட்டுங்க. பையனா? எனக்கு ஆம்பளை பசங்கனாலே பிடிக்காது. எங்களுக்கு பிறந்தது பொன் குழந்தை. இல்லடி. சரி, அந்த பெண் குழந்தையை காட்டுங்க. ஸ்வீட்டி. உன் பேர் என்ன பாப்பா? அனுஷ்கா. அனுஷ்காவா? சார், நான் அனுஷ்காவுடைய பெரிய ஃபேன் சார். அனுஷ்கா பேரு காரெல்லாம் விட்டுறணும் சார். சரி, போங்க போங்க. ஹாய் அனுஷ்கா. வந்து வாங்க. தேங்க்ஸ். You welcome. All cars kidnapped. It's amazing. ஏய், நம்ம காரு. It's amazing. Zing zing. அந்த போலீஸ் ஆபீசர் ஃபோன் பண்ணான். அவங்க கிட்ட இருந்து கூட அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களாம். இன்னும் 8 மணி நேரம். கோர்ட் கொடுத்த கெடுவுக்கு இன்னும் 8 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. இன்னும் 8 மணி நேரத்துக்கு என் கண்ணு மூடாது. குழந்தைக்கு ஒன்றும் ఆగదు இல்ல. నా ప్రాణం అడ్డేసినా సరే బాబుని అనంతపూర్ చేరుస్తాను. என்னை பத்தி கவலைப்பட எங்க அப்பாவை தவிர வேற யாருமே இல்லை. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் தான் எங்க அப்பாவோட பிள்ளையா இருப்பான்.
உன்னை நினைச்சு கவலைப்படுறதுக்கு உன் அப்பா கூட சேர்த்து இன்னொருத்தையும் இருக்கா. ஜாகிரபி ட்ரஸ்ட் ஜனங்களுக்கா இல்ல விக்ரம் சர்க்காருக்கான இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அண்ணா இங்க சீடு கூட்டு ஓடிப்போ, ராஜா கூட்டிட்டு ஓடிப்போ. சார் ப்ளீஸ் சார், அந்த பையனை விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், சார் ப்ளீஸ் சார். இவனுக்கு பாடி பேடுக்கும் குட்டுக்கும் நடுவுல ஒருத்தன் இருப்பான். யாரு? காடு. அவன் தான். ஜெனி, இவனுக்கு ஒரு டேப் கூட வேணாமாடா? அவங்க பின்னாடி இருக்கிற போர்டை பாருங்க. அனுமான் தெய்வீக உடற்பயிற்சி மையமா? ஜெனி, நான் என்னடா பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏண்டா? அந்த பையன் என் பொண்ணுக்கு உயிரை கொடுத்துருக்கான். நம்ம உயிரே போனாலும் சரி, அந்த பையனை நம்ம காப்பாத்தணும். அவனுங்களுக்கு பிடிக்கடா. லவ் யூ ராஜா. சின்ன புள்ளைய சுத்தி சிறுத்தைங்க தெரியுற மாதிரி இல்ல? ஜெனி, அந்த பையனை தூக்குங்கடா.
என்ன நாராயணன் சார், குழந்தை டாக்குமெண்ட்ஸோட வருவான்னு சொன்னீங்க. டைம் ஆகிட்டே இருக்கு. வருவானா இல்லையா? சார் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா. அது என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் தம்பி யாராலும் டச் பண்ண முடியாது. சொல்லுங்கடா. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த பையன் வரமாட்டான். ஜட்மெண்ட்டை சொல்லிடுங்க சார். குழந்தை வந்துட்டா. இந்த பையன் பெரிய ரிஸ்க் எடுத்து வந்திருக்கான்ல, குழந்தைய அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம்? வெல் மை லிட்டில் பாய், உன் அப்பனை கொல்லும் போதே கிளாரிட்டியா உன்னையும் கொன்னு இருக்கணும்டா. நீ வந்துட்ட சரி, உன்னை காப்பாத்த நினைச்சா அவன் என்ன ஆனா? இவன் பொழைக்கணும்னா உன்னோட லட்சியம் செத்து போனோம். இப்ப எனக்கு தேவைப்படுறது டாக்குமெண்ட்ஸ் இல்ல, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ். யூ ஆர் an intelligent boy. Go. தம்பி, பயமே இல்லாம நிஜத்தை சொல்லு. உன் அம்மா அப்பாவை கொன்னவன் அவன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. நீ யார பார்த்தும் பயப்பட வேண்டாம். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னோட தாத்தா ராகவன் ஐயா, என்னோட அப்பா ராஜாராம். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் அப்பாவை யாரும் கொலை பண்ணல, ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிட்டாங்க. இந்த ட்ரஸ்டுக்கும் என் ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்ல. ஆர்டர் ஆர்டர். நாராயண சார், உங்ககிட்ட இன்னும் வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? இது என்ன கேம் ஷோவா? இவ்வளவு லைஃப் லைன்ஸ் தரீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஜட்மெண்ட்டை கொடுங்க சார்.
பாத்துட்டு இருக்கணுமா? Please take this document, sir. These are the real documents, sir. Please check them, sir. Help the people, sir. இந்த ட்ரஸ்ட் எங்களோடது தான், sir. Please, sir. ஜனங்களுக்கே கொடுத்துருங்க, sir. Please, sir. You are a very bad man. You killed my mother and father. You are a bad man. என் அம்மாவையும் அப்பாவையும் நீதான் கொன்ன. ராஜா அம்மாவையும் அப்பாவையும் நீதான் கொன்ன. Take him with our custody. He killed my father and mother. Punish him. He killed my father and mother. ராமர் லட்சியம் பெருசா ஹனுமன் செஞ்ச உதவி பெருசான்னு கேட்டா ராமரோட லட்சியம் தான் பெருசுன்னு சொல்லுவேன். இந்த பையன் எனக்கு அறிமுகமாயி 10 நாள் தான் ஆகுது. இந்த ஜேர்னில இந்த பையன் ஒரு அப்பாவுக்கு தன்னோட பொண்ணை கொடுத்தான், ஒரு பையனுக்கு அப்பனை கொடுத்தான், 15,000 பேருக்கு புதுசா வாழ்க்கையை கொடுத்திருக்கான். எங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவார், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்காக யுத்தம் செய்யறவன் தான் உண்மையான வீரன். ஹி இஸ் a real soldier. ராஜா ஜாகிரபி ட்ரஸ்ட் சம்பந்தமான நிலங்கள் எல்லாமே இந்த பொதுமக்களுக்கே சொந்தம்னு கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. எப்படிடா வந்த? அவனே மயங்கி போய் விழுந்துட்டான். எதுக்கு அடிக்கிறீங்க? அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன்டா. இவனை எவ்வளவு அடிச்சாலும் என் கோபம் குறையாது. எங்கேயோ தட்ட வேண்டிய இடத்துல கரெக்டா தட்டியிருக்கப்பா. தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். எப்படி அனந்தபுரத்துக்கு போக ஒரு வண்டியே இல்லையே, பறந்து போவியா? ஸ்போர்ட்ஸ் கார்ல போவேன். ஹலோ அண்ணே, வந்துட்டேன். வேலூர் தெரியா? ஏன்டா இங்க வந்த? சொன்னேலடா, நான் உன்னை சந்திக்கிற நாள் தான் உன் லைஃபோட கடைசி நாள்னு. ஸ்ரீதேவி, நீயா சுட்ட?